கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ரூபவதியே ஊழியத்தின் மூலம் ஆர்க் டிவியில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொடுக்க நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். வசனத்தை கேட்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வசனம் 60-100 பலன் கொடுக்கத்தக்கதாகவும் ஒரு விசை நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை நினைத்தருளுகிற ஒரு தேவன் அப்பா. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று கேட்ட சிம்சோனுக்கும் ஆண்டவரை நீ நினைத்தருளி அவனை பலப்படுத்தினீர். ஆண்டவரை ஏராளமான மக்களை நீ நினைத்தருளி ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. இப்பொழுதும் ஆண்டவரை எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த அநேகருக்கு நீர் செய்த நன்மைகளை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க, உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ரூபவதிய ஊழியத்தில் ஆர்க் டிவியில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க என் தேவன் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளில் என்ன தலைப்புல பேச போறான்னா, நினைத்து அருளும் தேவன். நம்மளை நினைத்து அருளி என்ன செய்கிறார், என்னெல்லாம் அருள்றாருன்னு பார்க்கலாமா? யார் யார் கேட்டா கர்த்தரிடத்துல கர்த்தர் சொன்னா கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, ஏசாயா 38:3 எசேக்கியா ராஜாவின் ஜெபம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் நலமானதை செய்தேன் என்பதை எனக்கு நினைத்தருளும்னு என்பதை நினைத்தருள்னு சொல்லி மனங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினான்னு பார்ப்போம். அப்போ அழணும்னு சொன்னா ரொம்ப மன கஷ்டம் இருந்தாதான் அழுக, கண்ணீர் வரும். கண்ணில் கண்ணீர் வரணும்னா இருதயத்துல வேதனை அதிகமா இருக்கும். அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வியாதி புத்தி போச்சு. ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி கத்த சொல்றாரு, நீர் பிழைக்க மாட்டீர், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், சீக்கிரம் மரித்து போவீர்னு சொல்றான். இப்பவும் பாருங்க, நிறைய பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொன்னா அவங்க தைரியமாவே இருக்க மாட்டாங்க. மரணத்தை குறித்த ஒரு பயம் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்ம அண்டி கொள்ளும் போது நமக்கு இருக்கிற மரண பயம் போயிடும். நல்ல தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்துருவாரு. ஏன் தந்துருவாருன்னா, அவரோட கூட நம்ம அவருடைய ராஜ்யத்துல அவரோட கூட இருக்க போறோம். அதனால மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க போறோம்னு ஒரு சந்தோஷம். ஆனா எசேக்கியாவுக்கு அந்த தைரியம் முதல்ல இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான்? நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மனங்கசந்து அழுகுறான். அப்பந்தான் கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். உன்னையும் இதோ உன் நாட்களோடு நான் 15 வருடத்தை கூட்டுவேன், ஆனால் நான் உன்னை தப்புவித்து நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினாரு. யார்கிட்ட? எசேக்கியா ராஜாட்ட. அதே மாதிரி இன்னைக்கும் நம்மகிட்ட பேசி நம்ம ஆறுதல் படுத்தும் ஒரு தேவன் நமக்கு உண்டு. பார்த்துடுங்க, நீங்க என்ன காரியத்துல கலங்கி இருந்தாலும், ஐயோ எனக்கு சோம்லையே, இப்ப நிறைய ஜனங்கள் பேசிக்கிட்டா எனக்கு கேன்சர் கட்டி, எனக்கு வேதனையா இருக்குதே. ஆனா கேன்சர் ஒரு கொடிய வியாதி. இந்த கொடிய வியாதியில தான் இந்த எசேக்கியா ராஜாவும் இருந்தார். அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஆனா கர்த்தர் அவரை குணமாக்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. நமக்கு கூட்டி தருவாரா? தரமாட்டாரா? கட்டாயம் தருவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை நினைத்தருளப்பா, என் நாட்களோட ஒரு 15 வருஷத்தை எனக்கு கூட்டி தரும், கேளுங்க. அப்படி கேட்டு ஏகப்பட்ட மக்கள் கூட வாங்கியிருக்காங்க, நாட்களை கிருபையா வாங்கியிருக்காங்க. ஆண்டவரே, என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதையும் எனக்கு பூரண வயசை தாரும், நான் முதிர் வயதிலையும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும் சுவாமின்னு நீங்க கேட்கும்போது கர்த்தர் தருவார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் தான் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்கிறாரு. அதே மாதிரி எப்படி நெகேமியா ஜெபம் பண்றான்? 1:9 தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு நீர் கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரணும். பாருங்க, மோசேக்கு நீர் சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சு கொள்ளும்? எங்களுக்கு நினைச்சு கொள்ளும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்து அவர்களை என்ன சொல்லிரு? இஸ்ரவேல் ஜனத்தை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லி, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு அவன் பிள்ளை இல்லாம இருந்த போதே சொன்னார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி எண்ணி முடியாததா இருக்குன்னு சொன்னாரு. நம்ம அதை விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அதை செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கட்டாயம் ஆசீர்வதிப்பேங்கிறது தான் அது அர்த்தம்.
அதே மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, சொன்ன தேவனுடைய நேசிக்கிறத விட்டுறக்கூடாது. அப்போ ஆண்டவரே நம்ம நேசிக்க எனக்கு பலம், உண்மை அன்பு செலுத்த எனக்கு பலன் தரும், நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நீர் என்ன செஞ்ச நினைத்தருளும் 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 மறந்துடாதையும், சொல்லதை செய்யும். நம்முடைய தேவன் மறக்காத தேவன், நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவன். சரியா? அதே தான் அடுத்த யாத்திராகமம் 33:13 சொல்லியிருக்காரு, இந்த ஜனம் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலாம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் உம்முடைய ஜனம்னு நினைத்தரலாம். உம்முடைய ஜனத்துக்கு நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் ஆண்டவரே, நினைத்தருளி ஆசீர்வதி ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்து அருளி அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்தருளும். அடுத்தது அதே இதில் நீங்க பார்க்கும்போது நியாயாதிபதிகள்ல 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சிம்சோன்னு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் பெலிஸ்தீரை, இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தீர் கையில இருந்து மீட்டு எடுக்கும்படியா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனோவாவினுடைய மகன். மனோவாவுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனோவாவின் மனைவிட்ட ஆண்டவர் பிரத்யட்சமா தரிசனாகி, நீ ஒரு குமாரனை பெறுவா, திராட்சரசமாகிலும் மதுவாயிலும் குடிக்க கூடாது, அவன் தலையில சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்டு ரட்சித்து எடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவனை அப்படிதான் வளர்த்தாங்க, தாய் தகப்பன் அப்படி வளர்த்தாங்க. நசரேய விரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நசரேய விரதத்தை அவன் காக்கல. செத்த பிணத்து பக்கத்துல போகக்கூடாது, இவன் செத்த சிங்கத்துக்கிட்டே போயிட்டு வந்துட்டான். அதுக்குள்ள இருந்து தேன் எடுத்து திங்கான். ஆனா அம்மா சொல்லிதான் வளர்த்துருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யறான், அங்க பெண் பார்க்க பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது எதிர வந்த ஒரு சிங்கத்தை வாயை கிழிச்சு அதை கொண்டு போட்டுட்டு போயிட்டான். திரும்பி வரும்போது பார்க்க அந்த தேன் சிங்கத்தின் வாய்க்குள்ள தேன் கூடு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போறான். அங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. அப்போ அவன் அந்த ஊர்ல வழக்கம் 7 நாள் வாலிபர்கள் விருந்து வைக்கணும். மணவாளன் அந்த வாலிபர்கள், ஊர் வாலிபர்களுக்கு விருந்து வைக்கணும். உடனே இவன் விருந்து வைக்கிறதுக்கு இவன்ட்ட 30 மாற்று வஸ்திரம், 30 துப்பெட்டி கொடுக்கணும். உடனே இவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவருக்கு வாங்குறதுக்கு முடியாது. அப்போ அந்த பசங்க கிட்ட சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுவேன், அந்த விடுகதை நீங்க விடுவிச்சா எல்லாருக்கும் உங்களுக்கு மாற்று வஸ்திரம் துப்பட்டி கிடைக்கும். இவன் என்ன செய்யறான்னா, கண்மலையில போய் அங்க வாலிபர்களை கொண்டு, அவன் பலசாலியா இருந்தான், அவன் ஒரு பெரிய பலசாலியா இருந்தான். கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க போய் அஸ்கலோன்ல போய் இந்த வாலிபர்கள்ட்ட எல்லாம் சொல்றான், நீங்க எனக்கு என்ன செய்யணும், இந்த விடுகதையை விடுவிக்கணும். அவங்களால விடுவிக்க முடியலைன்னு சொன்னானே இவனுக்கு பேசப்பட்ட மனைவியிட்ட போய் தொந்தரவு பண்றாங்க, நீயாவது அதுக்கு விடைய கேட்டு சொல்லு எங்களுக்கு. அவளை அலட்டிக்கிட்டே இருக்காங்க. இவனை அலட்டுறா, சிம்சோனை. கடைசியில் அவன் அலட்டல் தாங்க மாட்டாம சொல்லிடுறான். அவன் அங்க போய் சொல்லிடுறான். இவன் என்ன செஞ்சிடறான், இவன் ஜெயிச்சிடுறான். யார் ஜெயிச்சா, சிம்சோனை அவங்க தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ அவனுக்கு அது ரொம்ப விசனமாகவும் இருக்கு. 2வது கல்யாணம் கட்டாம போயிடுறான், திரும்ப வாரான். இப்படி ஒரு பெரிய போராட்டம். ஆனா பெலிஸ்தர்களை இவன் ரசிக்கிறதுக்கு, பெலிஸ்தர் கையில இருந்து இஸ்ரவேலை மீட்க தான் இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உடனே இவன் அந்த நரிய பிடிச்சி 300 நரிய பிடிச்சி ஒரு வாளோட இன்னொரு வாளை வச்சு கெட்டி தீப்பந்தத்தை வச்சு அவங்க வெள்ளாண்மைக்குள்ள வயக்காட்டுக்குள்ள விடுறான். அது வச்சு விடுமா, எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. உடனே இவனை கொல்றதுக்கு வராங்க. அப்படி எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சுட்டு வந்தபோது ஒரு விஷயம், கடைசியில இவன் கண்ணை இழந்துடுறான், கண்ணை பறிச்சிடுறாங்க. உடனே இவன் ஆண்டவரே, இந்த கண்ணுக்கு ஒரே தீர்வையா நான் இவங்களாம் பழி வாங்கணும், இப்போ நான் கண்ணு இல்லாம இருக்கேன், என்ன நினைத்தருளும், எனக்கு ஒரு விஷயம் பலப்படுத்தும், இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்திடும், இந்த ஒரு விஷயம் என்ன நினைத்தருளும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கான். நினைத்தருள்றாரு. உடனே பலத்தை கொடுக்குறாரு. யாருக்கு, சிம்சோனுக்கு. இவன் ஒரு பெரிய மாளிகையில 3000 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல போய் இருந்துட்டு அந்த கைலாக கொடுத்து நிப்பாட்டுற, கண்ணுதான் தெரியாத, 2 கண்ணையும் தான் பிடுங்கியாச்சு. உடனே ஒரு இடத்துல கொண்டு என்ன நிப்பாட்டுப்பா, தூணுக்கு மத்தியில நிப்பாட்டுப்பா, கட்டடத்துக்கு மத்தியில. உடனே 2 கையையும் பிடிக்கிற மாதிரி ஒரு பொதுவான இடத்துல நின்றுக்கிட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை பண்றான். ஆண்டவரே என்ன செஞ்சிடலும், ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த தூணை பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆட்டி என்ன செஞ்சிட்டான், கீழே விழ வச்சுட்டான். அவன் உயிரோட இருக்கும்போது செத்தவங்களை காட்டிலும் அவன் மறிக்கும் போது இவனோட கூட
ஏராளமான பெலிஸ்தர்கள் மடிஞ்சு போனாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நம்ம கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அதை என்ன செய்கிறார்? நினைத்தருளுகிற ஒரு தேவன். உண்மையான மனதோடு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நீங்கள் என்னிடத்துல அன்பு கூறுங்கள்னு சொல்ற தேவன். நம்ம அவரை நேசிக்க கற்றுக்கிட்டோம்னா, அவரை அன்பு கூற கற்றுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா காரியமும் ஜெயமும் இதா உண்மையும் உத்தமமா தான் இருக்கும். இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் உமக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமா நடந்தேன்னு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். யாரு? அதே எசேக்கியா ராஜா தான். அப்பதான் கத்தர் சொல்றாரு, ஏசாயால பார்த்தோமே அதே எசேக்கியா ராஜா. உடனே அவருக்கு கத்தர் என்ன பண்ணாரா? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி நாமளும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே, அவருக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கணும்? உத்தமம் உண்மையுமா நடக்கணும். உண்மை உள்ளவர்கள் கத்தருக்கு பிரியம். உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவர்களுக்கு பிரியம். உண்மையும் உத்தமமா நடந்தோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கத்தர் நமக்கு என்ன செய்வார்? நினைத்தருளும்னு விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகுறான். ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கட்டளையிடுகிறார். கிருபை கேட்டா கிருபை கட்டாயம் கட்டளையிடுவார். அதே மாதிரிதான் நெகேமியா 1:9 சொன்னாரு. என்ன சொன்னாரு? மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரு. அப்போ நமக்கு நன்மை உண்டாக நம்ம நினைத்தருளும் ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால நீங்க என்ன காரியத்தை குறித்து கவலையே படாதங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னு நினைக்கீங்களோ அந்த காரியத்துலலாம் உங்களுக்கு நன்மை உண்டாக கத்தர் செய்வார். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். தாவீது சொல்றான் 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய காருண்யங்களை நினைத்தருளும். அவன் கேட்கறான். அதே மாதிரி கத்தர் சொல்றாரு, உமது கிருபையின்படியே நினைத்தருளும். நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் எங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளும். எங்களுடைய ஜீவன் எவ்வளவான நிலையற்றது, அது ஒன்றும் இல்லைப்பா, அது காற்றை போல போயிடும். ஆனால் நீர் எதை நினைத்து எங்களை என்ன செய்யும்? நினைத்தரணும். அதே மாதிரி நீர் உமது அடியனுக்கு நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும், வார்த்தையை உறுதிப்படுத்தும். ஆண்டவர் வார்த்தை, அதனால அவர் வார்த்தை, அந்த வார்த்தை வம்சமாகி தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வசம் பண்ணுகிறார். வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தை, தெய்வ வார்த்தை தான் மாம்சம் ஆயிற்று, இயேசுவா வந்தது. அப்போ அவரை நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு அந்த காரியத்துல என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாரு. சரியா? நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தரணும். அப்புறம் தாவீது சொல்றான், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரணும். வீட்டுல தாவீது ஒதுக்கப்பட்டிருந்தவன், கழிச்சு ஒதுக்கப்பட்டிருந்தவன், நினைக்கப்படாதவன். இன்னைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, எனக்கு வீட்லயும் மதிப்பு அங்கீகாரம் இல்லை, என் புருஷன் வீட்லயும் எனக்கு அங்கீகாரம் இல்லை, என் புருஷன்கிட்டையும் எனக்கு அங்கீகாரம் இல்லை, என்ன பிள்ளைகளும் மதிக்க மாட்டேங்க, நான் மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கேன்னு அவங்க கண்ணீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதே போல அநேகர் இருக்காங்க. ஆண்டவரே, துக்கப்பட்டவங்களுடைய துக்கத்தை, உபத்திரவப்பட்டவங்களுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாதவரப்பா, என்னுடைய தனிமையில நீர் எனக்கு துணையா இருன்னு கேட்கும்போது கத்தர் நமக்கு துணையா இருக்கிறார். என்னையும் கத்தர் அப்படிதான் நடத்துறாரு. அருமையா நடத்துவார், நேர்த்தியா நடத்துவார், செல்வ செழிப்பா நடத்துவார். நீங்க கவலையப்படுறதை விட்டுருங்க, ஏன் கவலைப்படுறதை விட்டுரு. எனக்கு கத்தருடைய பெரிய கிருபையில நான் தனியா தான் இருந்தாலும் எனக்கு அந்த தனிமையாங்கிற உணர்வே கத்தர் தரவே இல்லை. எப்படியும் கத்தர் சொல்லியிருக்கிறாரு, மலடியே மகிழ்ந்து கழிக்கூறு, கற்பவதனை படாதவளே கழிப்பா எழும்பி ஆர்ப்பரி, வாழ்க்கை பெற்றவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரிக்கு பிள்ளைகள் அதிகம் என்று. அதனால எங்க இருந்தாலும் நம்மளை சுத்தி நிறைய பிள்ளைகள். ஆண்டோடைய வார்த்தை போய் சொல்லுமா? போய் சொல்லாது. இப்ப கூட பாட்டி விளையாட வாங்க எங்க கூட அப்படின்னு 4 பேத்தி மாதிரி இதுல வந்து நிற்பா. அப்படி கத்தர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா நேர்த்தியா நடத்துறாரு. நானும் இப்ப எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன யார் பாப்பா, நாளாரணைக்கு என்ன யார் பாப்பா, நமக்கு ஏழாம படுத்தா நம்மளை யார் பாப்பா, அந்த எண்ணத்தை எனக்கு கத்தர் ஒரு நாளும் தரவே இல்லை. 40 வயசு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒன்ன பின்காலத்துல ஒன்ன பாக்குறதுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்க, ஏதாவது வச்சுக்க. சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கெல்லாம் பணத்துக்கு மதிப்பே கிடையாதுமா. பணத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்முடைய நிலைமை அதோ பரிதாபமான நிலைமை. ஆனா நம்பிக்கையை பூரா யார் மேல வைக்கணும்? இயேசு மேல. அதாவது அன்பு கூறுகிறதிலே அன்றி மற்றொன்றிலும் ஒருவருக்கு ஒருவர் கடன்படாதிருங்கள்னு வசனம் இருக்கு ரோமர். அதனால என்ன செய்யணும்னா நம்ம அன்பு கூறணும், இயேசுகிட்ட முதல்ல அன்பு கூறணும். நம்முடைய அதிகமான அன்பு இயேசுகிட்ட தான், தேவனிடத்துல வைக்கணும். அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கையும் அன்பையும் வைக்கணும். அவரை விசுவாசிக்கணும். நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமா நடக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனா மனுஷனை நம்பினா நம்ம கைவிடுவோம். அதான் மனுஷனை நம்பினா மண் வீடாய் போவாய்ன்னு பாட்டு பிடிக்கும்.
அதே மாதிரி நம்ம மனுஷனை நம்பினோன்னா அவங்க நாளைக்கு கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தரை நம்பினா நம்ம கைவிடப்படவே மாட்டோம். சரியா? நீர் என்னை நம்ப பண்ணின நம்முடைய வார்த்தையை அடியேனுக்காக நினைத்தரலாம். தாவீது சொல்றான். நாமளும் தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரணும். என் உபத்திரவத்தை நினைச்சு என்னை விடுதலையாக்கும்னு கேட்கான். அதான் அதே மாதிரிதான் நாமளும் நம்மளுக்கு இருக்க காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்தீங்கப்பா, நேர்த்தியா நடத்துனீங்கப்பா, அழகா நடத்துனீங்கப்பா. கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நன்றாய் செய்தார், நேர்த்தியாய் செய்தார், அழகாய் செய்தார், அது எல்லாம் நல்லது என்று கண்டார்னு பார்ப்போம். வேதத்துல ஆதியாகம புஸ்தகத்துல முதல் நாள் உண்டாக்கிட்டு வெளிச்சம் நல்லது என்று கண்டார். நல்லதா உண்டாக்கி நல்லதுன்னு காத்த தேவன் நம்முடைய தேவன். அப்ப இன்னைக்கு ஒன்ன உண்டாக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லது என்று கண்டார். அப்போ ஏழாத ஒன்றை கர்த்தர் என்ன செய்யல? படைக்கவே இல்லை. சரியா? அடுத்ததாக சிறுமையையும் தவிப்பையும் நினைத்தரலும். புலம்பல்ல சொல்றாரு எரேமியா. அவர்களுக்கு நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தரலும். நான் அடுத்த ஜனத்துக்கு நன்மை பேசிருக்கேன். நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு செய்யப்படும். நன்மை நம்ம பேசணும்னா நமக்கும் நன்மை கிடைக்கும். என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தரலும். எங்களுக்கு நேரிட்ட எல்லா கஷ்டங்கள் நிந்தனைகளை பாரும், விலக்கி அருளும். கேட்கான். அவன் 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 சொல்றான், புலம்புறான் எரேமியா. அதே மாதிரி நாமளும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே உடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும், உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், உம்முடைய பாதுகாப்பை எனக்கு தாரும். இன்னொரு முக்கியமான ஒரு ஆளு, அவர் எப்படி கேட்டாரு கர்த்தர், அவனுக்கு என்ன சொன்னாருன்னு பாருங்க. உண்மையிலே நம்ம கேட்க தெரியாம தான் கேட்குறோம். வசனத்தை படிக்கும், எதை எப்போ யார்கிட்ட கேட்கணும் தெரியல. சிலுவையில கடைசி நேரம் 3 பேர் சிலுவையில கொல்கத்தால அடிக்கப்பட்டாங்க. மத்தியில சிலுவையில இயேசு, வலதுபுறம் கல்லை, இடதுபுறம் ஒரு கல்லை. அப்போ 2 கல்லனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்து பேசுறான். இந்த கல்லை அந்த கல்லைட்ட சொல்றான், எப்பா நம்மளோ தப்பு செஞ்சோம், தகாத விதமா செய்யலையே இவரு, நம்ம செஞ்ச தண்டனைக்கு நம்ம அனுபவிக்கும், தப்பு பாவத்தை செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கும். இயேசுவை பாரு, அவர் ஒண்ணுமே செய்யலையே, எதுக்கு இந்த கஷ்டப்படுறாரு அவரு அப்படின்னு. உடனே அது மட்டும் இல்ல, 2வது எல்லா காரியத்தையும் பொறுமையோடு இயேசுவை பார்த்தாவே வசனம் சொல்லுது, இயேசுவை நோக்கி பாருங்க உங்க முகம் பிரகாசம் அடையும். அவன் கர்த்தர்ட்ட கேட்க, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தரலும். எப்படி அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சான். அவரு ராஜகுமாரன், அவருக்கு பரலோக ராஜ்யம்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படிங்கிறத கடைசி நேரத்துல உணர்ந்த இந்த கல்லை இயேசுவை பார்த்து கேட்கா, பாருங்க நம்ம அப்பா இரக்கமுள்ள தேவன். நல்ல கவனிங்க, இரக்கமுள்ள தேவன். அவன் உடனே கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். பாருங்க, கடைசி நேரம், கடைசி நிமிஷம், கடைசி செகண்ட்ல கேட்க ஆண்டவர், இன்னைக்கு நீ என் கூட பரதேசில இருப்போம். அப்போ கர்த்தராகிய இயேசுவே நினைத்தருளி அவருடைய ராஜ்யத்துல ஏற்றுக்கொண்டுகிறார். அப்போ ராஜ்யத்துல வேக்கண்ட் இருக்கு. நம்ம அந்த வேக்கண்டை தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம அதை நிரப்பிடலாம். அறிந்து செயல்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அகாஸ்வேரு ஒரு ராஜா. இந்த அகாஸ்வேரு ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை ஆண்டுட்டு இருக்கான்ல. அப்போது அவன் மந்திரிமார் பிரபுக்கள் முன்னிலையில தன்னுடைய ராணியுடைய அழகை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைச்சு வர சொல்றான். வர சொல்லும்போது இந்த வஸ்திங்கிற ராணி பேர் வஸ்தி. அப்போ அவ செஞ்சதுதான் சரிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாள் அதை பார்த்தேன். ஆனா கடைசியில கர்த்தருடைய நியாயம் வேற, நம்முடைய நியாயம் வேற. அவ எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பான். ஏன் அழகை ராஜாவுக்கு மட்டும் தான் காட்டணும், நான் எதுக்கு மிச்ச மக்களுக்கு என்ன அழகை காட்டணும், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவான். உடனே இந்த கூட இருக்கிற மெமுகான், பிஸ்தா, அவங்க மந்திரி சபை சொல்லுது, ராஜாவுடைய கட்டளைக்கு மதிக்கல, கீழ்ப்படியலை, இனி அவர் ராணியா இருக்கக்கூடாது, ராஜாவுடைய மதிப்புக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியணும், இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி பிடிச்சிட்டாங்க சட்டத்தை. உடனே இவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல, பட்டத்து ராணில இருந்து நீக்கப்பட்டா. யாரு? வஸ்தியை நீக்கிட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து. எல்லா இடத்துலையுமே இந்த சட்டத்துக்கு, ஒரு சட்டத்துக்கு இன்னொரு சட்டம் இருக்கும்ல, அவன் கீழ்ப்படியெல்லாம் வரல, அவ்வளவுதான். ஆனா நானும் நினைச்சேன், குடிகாரங்க முன்னால போய் நிக்கிறது தப்பு தானே, அதனால தானே அவ வரலன்னு சொன்னா, அது சரிதானேன்னு நினைச்சேன். ஆனா சரியில்லை. ஏன் சரியில்லைன்னா, அவளுக்கு வர்ற நஷ்டம், அவமானம் அவளுக்கு இல்லை, அது ராஜாவுக்கு தான். அப்போ இவ கிரீடம் வச்சு வர சொல்லி சொல்றான். ராஜ கிரீடத்தை, ராணியுடைய கிரீடத்தை தலையில வச்சுட்டு வரும்போது, தலை யாருக்குரியது? மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை.
அப்போ இவ என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நின்றுக்கணும். என்ன அவமானம் வந்தாலும் அது ராஜாவுக்கு தானே, எனக்கு என்ன அப்படின்னு போயிருந்திருக்கணும். இவ போக மாட்டேன்ட்டா. கடைசியில் அங்கே ஒரு வேக்கண்ட் வந்துட்டு. என்ன வேக்கண்ட்? ராணிக்கு உரிய அரண்மனையில் ஒரு இடம் வந்துட்டு. உடனே அதுக்கு அநேக பெண்கள் இன்டர்வியூக்கு வரணும். உடனே பறைமுறை சாற்றுறாங்க, முறை சாட்டி வைக்காங்க. உடனே எல்லாரும் கேட்கும்போது இந்த மொர்தெகாய் இதை கேட்கான். எடுத்து வளர்க்குற அந்த வஸ்தி எஸ்தர். எஸ்தர் பேர் அத்சாள். அத்சாள் என்கிற எஸ்தருக்கு இந்த செய்தியும் போது உடனே அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா வளர்றா இந்த எஸ்தர். அவளுக்கு தாய் தப்பை இல்லை. தாய் தப்பை இல்லைன்னு உடனே இவ என்ன செய்யறாங்க? மொர்தெகாய் சொல்றான், நீ அங்க அரண்மனையில இது மாதிரி என்ன வெள்ளை போலம் எல்லாம் வச்சு உனக்கு தயாரிக்கிறாங்கல்ல, அழகுபடுத்தி உனக்கு என்ன கொடுக்காங்களோ அதிலே நீ திருப்தியா நீ இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் எல்லாம் சுகந்த தூப வர்க்கம் எல்லாம் போட்டு இவ்வளோ வச்சுட்டாங்க. அப்போ அந்த இவளுடைய முறை வரும். இன்டர்வியூக்கு போக டைம் வரும்ல, அவங்க அல்பபெட் ஆர்டரில் அனுப்புவாங்க நம்ம ஊர்லலாம், ஏ பி கிட்ட. அப்போ இவளுக்கு அங்கே எப்படி செலக்ட் பண்ணாங்களோ இவன் முறை வரும்போது இவளை அனுப்பப்படுறாங்க. எஸ்தரை அனுப்புறாங்க. அனுப்பும்போது இந்த எஸ்தர் பார்த்த உடனே எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைச்சிட்டு உடனே செலக்ட் ஆயிட்டா. எதுக்கு செலக்ட் ஆயிட்டா? வஸ்தி இடத்த நிரப்புறது. உடனே அவன் மொர்தெகாய்க்கு ஒரே சந்தோஷம், சரி அப்படி சொல்லிட்டான். ஆனால் எஸ்தர்கிட்ட இந்த மொர்தெகாய் முதல்ல சொல்லியிருக்கான், உன் குலத்தையும் உன் பூர்வோத்தரத்தையும் எதையும் சொல்லாத அப்படின்ட்டு. சரி, இப்பவும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, காஸ்ட் சொல்லக்கூடாதுல்ல, கம்யூனிட்டியை பேசக்கூடாதுல்ல. அதே மாதிரி அப்பவும் இவ சொல்லலை. அவனுக்கு இது யூத குலம்னு தெரில. ஆனால் அங்கே ஒரு எதிராளி, எங்கே போனாலும் ஒரு எதிராளி இருப்பான். எதிராளி முன்னால ஜெயத்தை தர்ற கத்தர் நம்ம கூட தான் இருக்கார். மொர்தெகாய்க்கு ஆமான்னு சொல்லி ஒரு எதிரி அங்கே இருக்கான். அவன் ஏன் எதிரியா இருக்கான்னா, எல்லாரும் ஆமான வணங்குவாங்களாம், இவன் மட்டும் வணங்க மாட்டான். இந்த யூதர்கள் தேவனை தவிர யாருக்கும் தலையை குனிய மாட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம், சாத்ராக் மேஷாக் ஆபேல். யூதர்களுக்கு தேவனை தவிர யாருக்கும் நாங்கள் தலை குனிய மாட்டோம், தலையை தாழ்த்த மாட்டோம், வணங்க மாட்டோம். உடனே இது ஆமானுக்கு ரொம்ப ஒரு பொறாமையா இருக்கு. இந்த ஆமானுக்கு இவனுக்கு சதி பண்ணி எப்படியாவது கொலை பண்ணிடணும், இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமான் திட்டம் தீட்டுறான். அப்படி திட்டம் தீட்டும் போது மொர்தெகாயை அழிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்றான். அப்படி என்ன பிளான் பண்றான்? இந்த யூத ஜனம், இவன் யூத ஜனம்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே என்ன சொல்றான்? யூத ஜனங்களை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ராஜாட்ட உத்தரவு கேட்டிருக்கான். உடனே அன்னைக்கு இந்த எஸ்தர் யூத ஜனம்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா தெரியல. ஆனா யூதர் ஜனம் அழிய போது எஸ்தர் அழிஞ்சிருவான் அப்படின்னு. உடனே இந்த மொர்தெகாய் சொல்றான், இப்படி ஒரு திட்டம் அரண்மனையில இருக்கு, நீ அதனால நீனும் உன் தாதிமாரு சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும், நாங்க இப்படி அழிக்கப்பட எழுதியிருக்கோம், நியமிக்கப்பட்டிருக்கோம், அழிவுக்கு நியமிக்கப்பட்ட ஜனத்தை ஒரு அழிவிலிருந்து காக்க வல்ல தேவனை நோக்கி பாரு, அவர்கிட்ட கேளு, உன் தாதிமாரும் நீனும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். முந்தி இந்த மொர்தெகாய்க்கு சொல் கேட்டு நடந்தது போல இப்ப ராணியா ஆனாலும் அவன் அண்ணன் தான், அண்ணன் மாதிரி சொல்லு கேட்டு நடந்தான். உடனே உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணான். ராஜாட்ட நீ போய் பேசணும், ராஜாட்ட பேசுறதுக்கு தைரியத்தை வர வச்சுக்க அப்படின்னு. உடனே ராஜாவை சொல்லி விட்றா, பொற்செங்கோல நீட்டினால் ஒழிய நான் போக முடியாது, பொற்செங்கல் நீட்டலைன்னா நான் சாக தான் செய்யணும்ட்டு. உடனே பரவாயில்ல அப்படின்ட்டு அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன், நான் ராஜாட்ட போய் கேட்கேன், என் ஜனத்தின் அழிவை நான் எப்படி பார்ப்பேன், என் ஜனத்துக்கு வரும் அவமானத்தை நான் எப்படி சகிக்க கூடும், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராஜா கேட்காரு, உன் வேண்டுதல் என்ன? ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைச்சிச்சு. நீ என்ன கேட்கா சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி இந்த அகாஸ்வேரு ராஜா சொல்லிட்டாரு. உடனே இவா போற, என் வேண்டுதலுக்கு என் ஜனம் வேணும், முதல் நாள் விருந்துக்கு வந்த மாதிரி 2வது நாளும் நான் விருந்து வைப்பேன், இன்னொரு முறையும் நீங்க விருந்துக்கு வரணும். செயல்படுறதுல நிதானமா செயல்படுறா, அவசரப்பட்டு முடிவே சொல்லலை. ஆனாலும் இந்த ராஜா சரி அப்படின்ட்டாரு. உடனே முதல் நாள் விருந்துக்கு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறாங்க. இந்த ஆமான்னு சொல்றான், என்ன தவிர ராஜா யாரையுமே கூப்பிடல பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய பெருமை. என்னதான் ராஜா ராணி வச்ச விருந்துக்கு ராஜா என்னதான் கூட்டிட்டு போனாரு, வேற யாரையும் அழைக்கல அப்படின்னு. உடனே மறுநாளும் ராஜா எனக்கு வர சொல்லியிருக்காரு, நாளைக்கும் ராணி எனக்கு விருந்து வைக்காங்க. உடனே இந்த சிரேசு, அப்புறம் சிரேசுனா அந்த ஆமானுடைய மனைவி, நீர் அவனுக்கு பணிஞ்சு போக தொடங்கிட்டேரு, அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது அப்படிங்க. பாருங்க, நம்ம யூதனா இருந்தா, இயேசுடைய பிள்ளைகளா இருந்தா, நம்மளை யாருமே, இயேசு யூதன் தானே, இயேசுடைய பிள்ளைகளா நாம இருந்தா நம்மளை யாருமே மேற்கொள்ள முடியாது. சத்ருக்கே தெரியும்
இவளை தொட முடியாது, தொட்டா நாம ஜெயிக்க முடியாது, நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அப்போ நீங்க இயேசுடைய சந்ததியா இருங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்போ நம்ம என் வழியை செவ்வாய்ப்படுத்தட்டும், நான் அப்புறம் அவரை நினைக்கேன், நோ, அது ஒத்து வராது. நீ முதல்ல அவரை நினை, உன் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினை, அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்படி நினைச்சிட்டு போனாலும் 2வது நாளும் விருந்து வச்சுட்டா எஸ்தர். ஆமான்னு அழைச்சிட்டாரு. ராஜாவும் வந்துட்டாரு, அகாஸ்வேரு ராஜாவும் வந்துட்டாரு. விருந்து வச்சு முடிச்ச உடனே திரும்பவும் ராஜா கேட்காரு, ராணியே உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, உடனே இவ இவ என்ன சொல்லிட்டா, என் வேண்டுதலுக்கு என் ஜனம், என் மன்றாட்டுக்கு என் ஜாதியும் எனக்கு வேணும், எனக்கு கொடுக்கப்படணும், கட்டளையிடப்படணும்னு சொல்லிட்டா. உடனே இது யாரு இப்படி செஞ்ச துணிகரம்? உடனே ராஜாவுக்கு வரும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. வர எனக்கு அழிவு வந்து அது ராஜாவுக்கு நஷ்டம் அப்படின்னு அவ சொன்னா. சொன்ன உடனே இந்த ராஜா கேட்குறாரு, என்ன அப்படி உனக்கு தைரியமா அழிக்க நினைக்கிறவன் யாரு அப்படின்னா, துஷ்டன் இந்த ஆமான் தான். உடனே அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆமானுடைய தலையில முகத்துல என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கு போடுறதுக்குள்ள துணியை விரிச்சிட்டாங்க. உடனே ஒருத்தன் சொல்றான் ராஜா அரண்மனையில், ஐயா, இந்த மொர்தெகாய்க்கு அழிவுக்கு ஒரு தூக்கு மரம் நட்டி வச்சிருக்கான் வீட்டு வாசல்ல இந்த ஆமான், 50 முழ தூக்கு மரம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ராஜா என்ன சொல்லிட்டாரு, அதுல இவனை தூக்கி கொண்டு போடுங்க அப்படின்ட்டார். உடனே பிறருக்கு இன்ன முற்பகல் செய்யும், தனக்கு இன்ன பிற்பகல் தானே வரும். எவன் குழிய வெட்டுறானோ, எவன் கல்லை பரட்டுறானோ, அது அவன் மேலதான் விழும். அதனால அவனுக்கு உடனே அங்க தூக்கு போட சொல்லிட்டான். திரும்ப ராஜா ராணிகிட்ட கேட்காரு, இன்னமும் உன் வேண்டுதல் என்னம்மா, உன் மன்றாட்டு என்ன, உனக்கு என்ன செய்யப்படணும்? உடனே ஆமானுடைய 10 குமாரரும் அழிக்கப்படணும். உடனே சொன்னா, என் ஜனம் பூரா அழிக்கப்பட இன்னைக்கு தீர்மானம் எழுதப்பட்டுச்சு, அதை மாத்தி எழுதணும். இவளே எழுதி அதுல முத்திரை போட்டு தேசம் எங்கும் அகாசேரு நாடு 127 நாடுக்கும் வேகமான ஒட்டகத்துல அனுப்பி தன்னுடைய ஜனத்தை என்ன செஞ்சா காத்தார். இன்னைக்கு நாம நம்முடைய ஜனம் அழிவுல இருந்து காக்கப்படணும், என் ஜனத்துக்கு நியமிக்கப்பட்ட அழிவுல இருந்து மாறணும், எல்லாரும் பரலோகத்தை சுதந்திரிக்கணும். நம்ம எத்தனை நாள் இவங்களுக்காக நம்ம மன்றாடுறோம், நம்ம யோசித்து பாருங்க. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரோம், எங்களை நினைத்தரணும், என் ஜனத்தை நினைத்தரலும். இப்போ யாரு நினைத்தரணும்னு சொல்லிச்சா, எஸ்தர். என் ஜனத்துக்கு, என் மன்றாட்டுக்கு என் ஜனம் எனக்கு கொடுக்கப்படணும், என் ஜனம் அழிக்கப்படக்கூடாது. அப்போ அவங்க என்னைக்கு அழிக்கப்படணும்னு எழுதிச்சோ அந்த நாள்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாடுற நாளா மாறி பூரீம்னு பண்டிகை கொண்டாடுறாங்க. சந்தோஷமான நாளாக்குறாங்க, விருந்துண்டு பரிசுகளை அனுப்புறாங்க, மகிழ்ச்சியை நாளா மாற்றுறாங்க. அப்படி பாருங்க, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன். சத்துருக்கு ஜெயம் கிடைக்க பண்றவர், நெறிந்த நாணலை முறியாதவர். சத்துருக்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த ஆமான் வேற எங்கேயும் இல்லை, அவன் அரண்மனையில தான் உத்தியோகம், பதவி, விருந்து எல்லாம். யார் தேவைப்பட்டார்கள் என்றால் ஒரு எஸ்தர் மட்டுமல்ல, ராணி பொறுப்புடன் கரிசனையாய் செயல்படக்கூடிய எஸ்தர்கள் தேவை. நம்முடைய காரியத்துல கண்ணோக்கமாய் இருந்து ராஜாவுக்கு துரோகம் பண்ற துரோகத்தனத்தை எடுத்து காட்டி முழுவதுமாய் சுட்டெரித்து போட்டான். சுத்தப்படுத்துவது மிகவும் அவசியம், இது தேவைப்படுகிறது. பின்னர் மகிழ்ச்சி. சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அதாவது சத்துருவின் வித்து ஒன்று கடந்தா, ஒரு களை கடந்தா 1000 மரம் முளைச்சிரும். அதனால சத்துருக்களை அழிக்கும் போது இறக்கமே பாராட்டாம எல்லாரையும் நிர்மூலமாக்கி கொன்று அழிச்சு ஆண்டவர் தேவைகளை கட்டளைகளை என்ன செய்கிறாரு, அதே மாதிரி நாளைக்கும் செய்யப்படணும். சத்துரு அழிக்கப்பட்ட பின்பு விருந்துண்டு சந்தோஷப்படுற நாளாக்கினாங்க. ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளையும் வரிசைகளையும் அனுப்புகிற நாளாக்குறாங்க. ராஜாவுக்கு வர்ற நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. இன்னைக்கும் நாம இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு வர்ற நஷ்டத்துக்கு யாருமே உத்தரவாதம் பண்ண முடியாது. அதனால ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை வரும்போது அடியேன்னு நினைத்தருளும்னு கேட்டவன் போல அவன் போயிட்டான், கள்ளன் போயிட்டான்னு நமக்கு தெரியுது. நம்மளும் போகணும், நம்மளோட கூட அநேகரை ராஜ்யத்தின் புத்திரரா என்ன செஞ்சுட்டு போகணும், மாற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்துல பந்தி இருக்கிறவங்களா. வேத வசனம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ராஜ்யத்தின் புத்திரர் எங்க
புறம்பான இருளிலே தள்ளப்பட்டாலும் நாம புது ராஜ்யத்தின் பித்திரரை கத்தருக்கு என்று கொண்டு போய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் எங்களை மகாராணியா வையும் ஐயா, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களா இருக்கட்டும், உடைய வலது பார்சத்துல ஒரு பெரிய சிறந்த ஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், நாங்கள் அதை உணர்ந்து உத்தரவாதத்தோடு செயல்படுகிற ஆண்டவரே ராணியா எஸ்தராய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம கேட்கும்போது கத்தர் நம்முடைய காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்வார், செய்வார். சரியா? நாம் அந்த பொறுப்பற்று இல்லாம பொறுப்புடன் நடந்து கொள்ள முடியாது நினைத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிற எஸ்தரை போல ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், உடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு கூட்ட மக்களோடு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்போம். கத்தர் நமக்குடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எதிரியை இனம் கண்டு ஆண்டவரை அழித்து சத்துருக்களை முற்றிலுமாய் அழித்து இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிற ஜெய ராணிகளாய் நாங்கள் மாறிவிட எங்களுக்கு நீர் உதவி செய்யும், எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும், நீர் மைமைப்படும்படியாய் நாங்கள் வாழ்ந்து விடட்டும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேக எஸ்தர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.